வணக்கம் நண்பர்களே, நான் சக்கரவர்த்தி, காப்பீட்டு ஆலோசகர். என்னுடைய இந்த காப்பீட்டு சார்ந்த ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு சில புரிதல்களை கொண்டு போகணும், மக்களுக்கு சில புரிதல்களை ஏற்படுத்தணும். ஸோ இந்த துறையில் நம்ம நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நான் கவனித்ததில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல்கள் கிடைச்சது. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ என்னடா அது அதிர்ச்சியான தகவல் அப்படிங்கிறது பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளில் பாதிப்படைஞ்சவங்க, உடல் ஊனமுற்றவங்க, இறந்தவங்களுடைய எண்ணிக்கையை ஒரு செய்தி இதில் படிக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாருமே மேபி இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்களில் நம்ம பார்த்துருப்போம், சோசியல் மீடியாவில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில். கோவை மாவட்டம் தான் முதலிடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் முதலிடத்துலன்னா இறப்பு விகிதம், டெத்து காசஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்னால நடக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களில் முதல் மாவட்டமாக கோயம்புத்தூர் பதிவாயிருக்குங்கிறது ஒரு நமக்கு முழு காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ரூட்ஸை போய் பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலான காரணங்கள் நான் ஒரு 7 விதமான காரணங்களை கலெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த 7 விதமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா நோ ஹெல்மெட், நோ சீட் பெல்ட். ஸோ நம்ம செய்யக்கூடிய தவறுகள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேகத்தில் போகிறது. நம்ம எந்த இடத்துக்கு எவ்வளோ புரிதல் இல்லாமல் அதிகப்படியாக வேகத்தில் போய் விபத்து ஏற்படுத்துகிறாங்க. மூணாவது மொபைல் ஃபோனை பயன்படுத்தி விபத்து நடக்கிற மாதிரியான பதிவுகள். நாலாவது டிராஃபிக் ரூல்ஸில் ஒன்வேல போகிறது, ஒரு வண்டி போகக்கூடிய தளங்கள். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தை முந்தி செல்றது, ஓவர்டேக்கிங். ஸோ அந்த ஓவர்டேக்கிங். ஆறாவது விஷயமா நம்ம மது அருந்து விட்டு ஆல்கஹாலிக் யூஸ் பண்ணி போகிறது. ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லோட். நம்ம பணங்கள். இது தவிர நிறைய காரணங்கள் இருக்கிறது. காரணங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த 7 விதமான காரணங்களை தவிர்த்து இதில் முறைப்படி நம்ம அந்த கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் படி நம்ம ஹெல்மெட்டு, சீட் பெல்ட்டு, கரெக்டான ஸ்பீடு, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல், ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணாமல் என்னென்னலாம் நம்ம கடைபிடிச்சு நம்ம இதை ஏன் இந்த பதிவு இடுறோம் அப்படின்னா, இந்த 1000 குடும்பங்கள், அதாவது 1000 நபர்கள் இல்லைங்க, 1000 குடும்பங்கள் இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தகப்பனாரை இழந்து, ஒரு தாயாரை இழந்து, ஒரு மகனை இழந்து, அல்லது ஒரு சகோதரனை இழந்து, அல்லது ஒரு நல்ல ஒரு தலைவனை இழந்து. இந்த விபத்து அந்த ஒரு குடும்பத்தை மட்டும் பாதிக்கல, இந்த சமூகத்தை பாதிக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு காமன் மேன் நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ரூல்ஸை முழுமையாக கடைபிடிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட் போடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இல்லை, கட்டாயம் போடணும். ஸோ இது எல்லாமே தவிர்த்தாலே நம்ம இந்த விபத்துகள்லேருந்து பாதுகாத்துக்கலாம். ஒரு நல்ல இன்னைக்கு ஒரு 25 வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இறந்து போகிறார் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அவர் ஒரு நல்ல டாக்டராகவோ, நல்ல ஒரு இன்ஜினியராகவோ, நல்ல ஒரு தலைவனாக வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை இழந்தோம் அப்படின்னா இந்த சமூகம் இழக்குது, இந்த நாடு இழக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு காரணமாயிடக்கூடாது. நம்ம ஓட்டிட்டு போகக்கூடிய வாகனத்தில் நம்ம கவனக்குறைவுனால நாம மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, நம்ம எய்தாப்பில் வரக்கூடிய நபர்களும் பாதிக்கப்படுறாங்க. இதிலிருந்து முழுமையாக பாதுகாக்குங்க. ஒவ்வொரு வாகனம் ஓட்டும் பொழுதும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போங்க. அதிக வேகம் வேண்டாம். ஒரு மணி நேரம் போகக்கூடிய பயண தூரமாக இருந்தால் நீங்கள் ஒரு 10-15 நிமிடத்துக்கு முன்பாக கிளம்புனீங்க அப்படின்னா இந்த விபத்துகள் இருந்தெல்லாம் நம்ம தவிர்க்கலாம், தப்பிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு பதிவு என்னன்னா, இவங்க எல்லாருமே இழந்துட்டாங்க. ஒரு பொருளாதார ரீதியாக பாதிப்படையக்கூடிய அந்த குடும்பங்களுடைய எண்ணிக்கை அது அதிகம். அதாவது ஒரு இறப்பு விகிதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேரோ 100 பேர் இறக்குறாங்க அப்படின்னா மீதி எல்லாம் என்ன சார் நடக்குது அப்படின்னா உடல் ஊனமுறாங்க. இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட உடல் ஊனமுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மருத்துவமனையில் இருக்கும்போது போய் அவரை பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹார்லிக்ஸோ, பூஸ்டோ, இல்லை கைக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு கொடுக்கலாம். இல்லை ரொம்ப வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஒரு 5000, 10,000 கொடுக்கலாம். ஒரு அதிகபட்சம் வந்தால் ஒரு 50,000 கொடுக்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி விபத்துகள்ல இருந்து பொருளாதார ரீதியாக நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, எல்லா காப்பீட்டு நிறுவனங்கள்லையும் விபத்துக்குன்னு சொல்லி சில திட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒடிசாவில் நடந்த இந்த ரயில் விபத்தாகட்டும், இல்லை பேருந்து விபத்தாகட்டும், இல்லை ஒரு விமான விபத்தாகட்டும், எந்த ஒரு விபத்து நடந்தாலும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிவாரணங்கள் எல்லாருக்கும் போதுமா இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை நம்ம அரசாங்கம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் பண்ணணுங்கிறதுக்காக அதை பண்றாங்க. ஆஸ் அ ஹியூமன் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சொசைட்டியை, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு விபத்து காப்பீடு மாதிரியான திட்டங்கள்ல அதிகமாக பயன்படும். ஏன் இந்த விபத்து காப்பீடு சொல்றோம் அப்படின்னா, உடல் ஊனம் வரும் பொழுது அந்த குடும்பத்திற்கு நிரந்தர ஊனம் அல்லது
பாதி ஊனமாகக்கூடியவங்களுக்கு டிசபிள்மெண்ட் பெனிஃபிட்னு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுக்குறாங்க. ஸோ அவர் வாழ்க்கையை சர்வை பண்ணுறதுக்கு இந்த ஒரு பொருத்தமான, ஏன்னா எல்லாமே இறக்குறது இல்லை. லைஃப் இன்சூரன்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இறந்தால் தான் பணம் கிடைக்கும். பட் இந்த டிசபிள்மெண்ட் இன்சூரன்ஸ் தான் நீங்கள் இருக்கும் பொழுதே அவர் உடல் ஊனமற்றாலோ, ஒரு கை அல்லது கால் இல்லை விரல் அந்த மாதிரி விஷயங்கள் ஊனம் வரும் பொழுது அந்த காப்பீடு ஆக்சிடென்ட் கேர் பாலிசிகள் தான் அந்த குடும்பத்திற்கு தேவையான, அந்த நபருக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு காப்பீடு உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஸோ எத்தனை பேர் எடுத்து வச்சுருக்கோம், அதை எடுத்து வைங்க. எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லைங்க, இது நம்ம எடுக்கலைன்னா என்ன சார் எனக்கு இன்னும் ஆகலை அப்படின்னா, யாரோ ஒரு விபத்துலாம் நடக்கக்கூடிய ஒரு நபருக்கு, அந்த குடும்பத்திற்கு நீங்கள் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் நீங்கள் மறைமுகமாக அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறீங்க. ஸோ இட்ஸ் சோசியல் வெல்ஃபேர் தான். இன்னைக்கு வந்து ஒரு சமூகம் நல்லா இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம், நீங்கள் ஒரு காரணம், மற்ற எல்லா நபர்களும் காரணமாக இருக்கணும். ஸோ கூட்டு குடும்பம் எப்படி இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருத்தர் அரவணைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த காப்பீடும். ஸோ இன்னைக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலில் ஒரு 50 லட்ச ரூபா காப்பீடுக்கு ஒரு சில பாலிசிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு டீ 15 ரூபா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு கடைகளில் குடித்தா ஒரு 20 ரூபா 25 ரூபா வரைக்கும் காஃபி விற்கிறாங்க. ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடிய செலவினங்களை விட கம்மி, வெறும் 13 ரூபா இருந்தால் போதும், உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு காப்பீடு கொடுக்கக்கூடிய நிறுவனம் இருக்குது. ஸோ இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. ஒரு மனிதன் உடல் ஊனமாக இருக்கிறத விட பொருளாதார ஊனங்கிறது அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த சமூகத்தையும் பாதிக்கும். ஸோ அதற்கு நம்ம எப்படி துணை நிற்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி திட்டங்களில் பாதுகாப்பாக இணையுங்க. இந்த மேற்சொன்ன சாலை பயணத்தில் விதிமீறல்களை மீறாமல் நீங்கள் எல்லாருமே நம்ம பயணிக்கணும். அந்த பயணம் இனிமையான பயணமாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ எந்த ஒரு காப்பீட்டு என்கொயரியாக இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற இன்னொரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.